இந்த RSS காரன் கூட எங்களை பாகிஸ்தானுக்கு தான் போய் சொன்னான், இவன் ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லிடுறாப்ல. நம்மள கேட்கிறாப்ல, இது அவன் நாடா, அவனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அது இருக்கட்டும், உனக்கு இந்த நாட்டுக்கு முதல்ல என்ன சம்பந்தம்? நீ யாரு முதல்ல? மேடையில இப்படி உட்கார்ந்துகிட்டவரு இப்படி உட்கார்ந்துகிட்டு முன்னாடி இருக்கிற தமிழங்களை பார்த்து உன்னைய பாப்பா பாட்டிமான்னு எழுதிட்டானே, தமிழன் தாசிமான்னு எழுதிட்டானே, தமிழன் வேசிமான்னு எழுதிட்டானே, தமிழன் உன்னை சூத்திரன் எழுதிட்டானே, பிராமணன் எழுதிட்டானே, பாப்பா எழுதிட்டானேன்னு எந்த சாஸ்திரத்துல தமிழன் தாசிமான் எழுதியிருக்கு? நல்லா கொஞ்சம். ஆனால் அம்பேத்கர் சொல்றாரு, அவர்கள் வகுத்த இந்த 4 வர்ணத்திலே சூத்திரன்கிற வர்ணம் இந்திய நிலம் முழுமைக்கும் 85 விழுக்காடுங்கிற. அப்ப மராட்டிலையும் சூத்திரம் இருக்கான், மலையாளிலையும் சூத்திரம் இருக்கான், கன்னடர்லையும் சூத்திரம் இருக்கான். ஆனா இவர் தமிழன் தாசி மகன் எழுதியிருக்கான். ஆனா மேல உட்கார்ந்து அவர் என்ன, அவரை எழுதல. அப்ப ஒருத்தன் எழுந்திருச்சு, அப்ப எங்களை தாசிமன் எழுதிட்டான், உங்களை எழுதல அப்படின்னு ஒருத்தன் கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உயர்ந்தவர், அவர் சூத்திரம் இல்ல, ஏன்னா அவர் தமிழர் இல்ல. எப்படி இருக்கு பாரு, டே எப்படி இருக்கு பாரு. அத உட்கார்ந்து மானம் கட்ட ஒரு கூட்டம் கைதட்டிக்கிட்டு இன்னைக்கும் போயிடுச்சு. ஒருத்தன் கோபப்படுறானாடா,